மார்னிங், வெல்கம் டு அவர் சேனல் செஞ்சு டீச்சர். இன்றைக்கி +2 கணக்கு பதிவியல் அலகு 5 கூட்டாளி சேர்ப்பில் பயிற்சி கணக்கு 2 பார்க்க போகிறோம். வாங்க. அஞ்சலி மற்றும் நித்யா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 5:3 மொத்தம் 8 பங்கு, 5யும் 3யும் கூட்டினா 8 பங்காக பிரிக்கிறோம். அதை எப்படி எழுதலான்னா 5/8 3/8 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் பிரமிளா என்பவரை 1/1/2018 அன்று கூட்டாளியாக சேர்த்தனர். அந்நாளில் அவர்களின் இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கம் என்பது அது நமக்கு நட்டம். இதுவே லாப நட்ட கணக்கு பொறுப்புகள் பக்கம் வந்திருந்தால் அது லாபம். ஸோ இது ஒரு ஒன் வேர்டுமா. லாப நட்ட கணக்கு சொத்து பக்கத்தில் இருந்தால் நட்டம், பொறுப்பு பக்கத்தில் இருந்தால் அது லாபம். பகிர்ந்துதரா நட்டம் ரூபாய் 40,000 இருந்தது. இங்கே நட்டத்தை நம்ம பிரித்து கொடுக்கணும். சேர்ப்பின் போது பகிர்ந்துதரா நட்டத்தை பகிர்வதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும். இந்த கணக்கில் எந்த முதல் பராமரிக்கிறாங்கன்னு நமக்கு சொல்லலை. ஸோ இங்கே மாறுபடும் முதல் பராமரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறுபடும் முதலாக கருதிக்கிறோம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். கணக்கு எழுதியிருக்கேன். 2 கூட்டாளிகள் அஞ்சலி நித்யா. அவங்க லாப பகிர்வு விகிதம் 5:3. அதை எப்படி எழுதலாம் 5/8 3/8. நட்டம் 40,000. அப்போ குறிப்பேட்டு பதிவு கேட்குறாங்க. நட்டம் பகிர்ந்து கொடுப்பதற்கான குறிப்பேட்டு பதிவு. லாபமாக இருந்தால் அது செலவாக கருதி எதெல்லாம் அவங்களுக்கு பிரித்து தரமோ அதை பற்று வச்சுட்டு கூட்டாளியோட முதல் கணக்கை வர வைப்போம். இங்கே அதை அப்படியே ஆப்போசிட்டில் போடணும். கூட்டாளியின் முதல் கணக்கை பற்றி வைக்கிறோம். அஞ்சலி முதல் கணக்கு பற்று, நித்யா முதல் கணக்கு பற்று. நட்டம்ன்றதுனால லாப நட்ட கணக்கு. எவ்வளோ நட்டம் வந்திருக்கு 40,000. இந்த 40,000 நம்ம மொத்தம் 8 பங்காக பிரிக்கிறோம். அப்போ ஒரு பங்கு 8 40 5,000. ஒரு பங்கு 5,000. இந்த 8 பங்கில் 5 பங்கு அஞ்சலிக்கும் 3 பங்கு நித்யாவுக்கும். அப்போ 5,000 × 5 5 25,000 யாருக்கு அஞ்சலிக்கு. நித்யாவுக்கு 3 15,000. ஸோ இது 2வது பயிற்சி. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பயிற்சி கணக்கு 3. பயிற்சி 3. வாங்க கணக்குக்கு பார்க்கலாம். ஓவியா மற்றும் காவ்யா இருவரும் கூட்டாளிகள். அவர்கள் தங்கள் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் அகல்யா என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். 2019 மார்ச் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓவியா காவியாருக்கு லாப நட்ட பகிர்வு கணக்கு. இங்கே லாப நட்ட கணக்கு பொறுப்புகள் பக்கம் வர்றதுனால இது லாபம். பொதுக்காப்பு இருக்குது, தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது. இங்கே சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சேர்ப்பின் போது பகிர்ந்துதரா லாபம் மற்றும் காப்பு ஆகியவற்றை மாற்றுவதற்கான குறிப்பேட்டு பதிவுகளை தரவும். இங்கே யார் யார் கூட்டாளி? ஓவியா காவியா. ஓவியா இருக்காங்க, காவியா இருக்காங்க. 5:3 அவங்க பிரிச்சுக்கிறாங்க. மொத்தம் 8 பங்கு. அதை எப்படி எழுதலான்னா 5/8 3/8ன்னு எழுதிக்கலாம். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா லாப நட்ட பகிர்வு கணக்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. அடுத்து பொதுக்காப்பு இருக்குது. பொதுக்காப்பு எவ்வளோ இருக்குன்னா 8,000 இருக்குது. அடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி இருக்குது. அது எவ்வளோ இருக்குன்னா 12,000 இருக்குது. மொத்தம் எவ்வளோனா 60,000 இருக்குது. இந்த 60,000 பழைய கூட்டாளிகளான ஓவியாவுக்கும் காவியாவுக்கும் பிரித்து தரணும்.
இது எல்லாமே நமக்கு லாபம். இதை பிரித்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அது எல்லாமே செலவாக மாறும். ஸோ இதை பற்று லாபன்றதுனால இதை பற்று வச்சுட்டு கூட்டாளிகளோட முதல் கணக்கை வரவு வைக்கிறோம். ஏன்னா இது மாறுபடும் முதலாக நினச்சிக்கிறோம். ஸோ இதுக்கு குறிப்பேட்டு பதிவு பார்த்திங்கனாக்கா படிவம் போட்டுக்கோங்கம்மா. லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று. விவரம் பற்று வரவு. லாப நட்ட பகிர்வு கணக்கு எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. பொதுக்காப்பு எவ்வளோ இருக்குது? 8,000 ரூபாய் இருக்குது. தொழிலாளர் ஈட்டு நிதி எவ்வளோ இருக்குது? 12,000. மொத்தம் 60,000 ரூபாய் இருக்குது. அதை யார் யாருக்கு பிரித்து தரணும்? ஓவியா, காவியா. ஓவியா முதல் கணக்கு, காவியா முதல் கணக்கு. ஸோ இந்த 60,000 8ஆல் வகுக்கிறோம். 7 8 56. 4 இருக்குது 0. 8 40. மீதி இறக்காமல் இருக்கக்கூடிய இந்த 2 0வும் இங்கே கொண்டு போகிறோம். அப்போ ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா 7,500 ரூபாய். இதில் ஓவியாவுக்கு 5 பங்கு, காவியாவுக்கு 3 பங்கு. இந்த 7,500 5ஆலையும் 3ஆலையும் பெருக்கி போடணும். 7,500 × 5 பெருக்கும்போது 5 25 5 மீதி 2 7 35 36 37,500 ரூபாய். யாருக்கு? ஓவியாவுக்கு 37,500. 3 பங்கு 7,500 × 3 பெருக்கும்போது 2 0 5 15 5 மீதி 1 3 21 22 22,500 காவியாவுக்கு. கணக்கு புரிய திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.